ஹாய் கைஸ் வணக்கம். ஸோ எல்லாருமே எலெக்ஷன் ரிசல்ட் வந்து பயங்கரமாக அப்டேட் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க, பார்த்துக்கிட்டு இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இந்த டைமில் ஒரு சின்ன அப்டேட் அப்படிங்க நம்ம வந்து பார்த்துடலாம். கரெக்டாக? ஸோ இந்த பெரும்பான்மை கிடைக்கிறதுக்கு எத்தனை எம்எல்ஏக்கள் நம்ம சைடு இருந்தாங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டை ரூல் பண்ணலாம், அதாவது சிஎம் போஸ்ட்டுக்கு வந்து நம்ம எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது தமிழ்நாடு மட்டும் கிடையாது, எந்த ஒரு சட்டசபையாக இருந்தாலும் சரி, பார்லிமெண்ட்டாக இருந்தாலும் சரி, 50% + 1. கரெக்டாக? அதாவது 50%க்கு மேலே ஒரு கேண்டிடேட் உங்களுக்கு சப்போர்ட் இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் வந்து மெஜாரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 50% கீழே இருக்கிறாங்க அப்படின்னா அது மைனாரிட்டி கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சிம்பிள். கரெக்டாக? அதே மாதிரி இப்போ 234 தொகுதிக்கு 50% அப்படிங்க 117 எம்எல்ஏக்கள் வேணும். கரெக்டா? அதோட ஒன்று எக்ஸ்ட்ரா 118 எம்எல்ஏக்கள் வந்து உங்க சைடு சப்போர்ட்டரா இருக்கிறாங்க, நீங்க உங்க சைடு இருக்கிற உங்க கட்சியில இருக்கிறாங்க அப்படின்னா நீங்க வந்து மெஜாரிட்டி. சப்போஸ் யாருக்குமே வந்து 118 எம்எல்ஏக்கள் கிடைக்கல, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 70, 60, 80 இந்த மாதிரி வந்து எல்லாருக்குமே வந்து 118 அப்படிங்கிறது யாருக்குமே கிடைக்காத பட்சத்தில் அதுதான் தொங்கு சட்டசபை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து மேபி 2-3 பார்ட்டிஸ் வந்து கூட்டணியோட ஆட்சி கூட்டணி வைக்கும்போது இந்த 118 அப்படிங்கிற நம்பர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். கரெக்டா? ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் தான் கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறது அமைப்பாங்க. சப்போஸ் தனியாகவே அவங்களுக்கு வந்து 118 கிடைச்சிச்சுன்னா தனியாகவே கவர்மெண்ட் வந்து ஃபார்ம் பண்ண முடியும். கரெக்டா? ஸோ கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படி சொல்லிட்டு நம்புறேன். அடுத்த அப்டேட்டில் பார்க்கலாம்.